மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மூத்த திரைப்பட கலைஞருமான திரு எஸ்.வி. சேகர் அவர்கள். கேரவனுக்குள்ளேயே கட்சியை நடத்தி கேரவனுக்குள்ளேயே ஆட்சி பண்ணிடலான்னு ஒரு நினைப்புல விஜய் இருக்கார். அரசியல்னு வரும்போது நீ பொந்துக்குள்ள போய் பூந்துக்க கூடாது. இறந்து போனோன்ன ஊரை விட்டு ஓடுறது அழகு. செந்தில் பாலாஜியை விட நான் கூட்டம் கூட்டி காட்டுறேன், நான் எவ்வளவு பெரிய நடிக்க. அண்ணே அண்ணே சொல்லுங்க இப்படி இருக்கிறவனை கூடவே வச்சுக்கிட்டா. விஜயோடைய கட்சியில் இருக்கிறவங்களே ரெண்டாம் கட்ட தலைவர்களே கிடையாது, ரெண்டு கட்டாம் தலைவர்கள். விஜய்க்கு கூட்டம் பிடிக்காதுங்க. 2-3 பேர் அவரை பார்க்க போனா கூட என்ன கூட்டமா வந்திருக்கீங்க. இனிமேல் அவர் சிஎம் ஆகலாம். நிஜ வாழ்க்கையெல்லாம் இப்போ இப்படியே ஆக வாய்ப்பே கிடையாது. விஜய் இன்னும் எந்த பதவிக்குமே வராது. அவன் கட்சி ஆட்கள் இப்போ இப்படி ஒரு ஊழல் பண்றாங்களே, எப்படி விஜயினால ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி அமைக்க முடியும்? விஜய்க்கு ஒரு ஓட்டு தானே, அவர் சூப்பர் ஸ்டாராகவே இருந்துட்டு போட்டோம். ஸோ விஜய் மாத்திரம் 300 ஓட்டு போடலாமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம். வணக்கம். இசை நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல மகிழ்ச்சி சார். இசை டயலாக்கு வந்திருக்கீங்க, சந்தோஷம். சொல்லுங்க. இப்போ கரூர் இந்த விஷயம் மிகப்பெரிய பேசு பொருளா இருக்கு. இப்ப அரசியல் கட்சி அப்படின்னு பார்த்தோம்னாலே அதுல சில பல சர்ச்சைகள் எல்லாமே இருக்கதா செய்யும், எல்லா அரசியல் கட்சியிலுமே இருக்கும். ஆனா தாவேகா அப்படிங்கிற அந்த கட்சி மேல மட்டும் ஏன் இவ்வளவு அலிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்கு? ஏன்னா அவங்களுக்கு அடிப்படையான அரசியலே தெரியாத உள்ள வந்துட்டாங்க. இப்ப எங்க வீட்டுக்கிட்டேயே எய்தாப்புல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. டொப்புன்னு ஒரு சத்தம் கேட்கும், கரண்ட் கட் ஆயிடும். என்னன்னு பார்த்தா ஒரு அணில் குறுக்க போயிருக்கும். அது அங்கேருந்து தாவும் போது அந்த கம்பியில போய் இடிச்சிடும். என்ன அணில சொல்றீங்க சார்? உண்மையான அணில்? நிஜம், எனக்கு தெரியாது. வேற என்ன அணில் இருக்கு? இல்ல அணில்கள்னு சொல்லிட்டு இப்ப நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வேற கரண்ட் கம்பியில தாவுறாங்க. இந்த வாலு முதுகுல கோடு அந்த அணில் சொல்றேன். ராமர் பாராட்டின அணில். அந்த அணில் அணில் வரும், ஒரு சமயம் காக்கா வரும். அது அந்த கம்பி டிரான்ஸ்ஃபார்மர்ல ஒரு ஃபியூஸ் ஒயர் இருக்கும். அதில் பட்டோன்னு ஷாக் அடிச்சு செத்து போயிடும், கரண்ட்டு போயிடும். உடனே திட்டுவாங்க, சனியம் பிடிச்ச அணில் இது வந்து கரண்ட் போச்சு. ஏன்னா வீட்டில் முக்கியமான வேலை நடந்துட்டு இருக்கலாம், குழந்தை தூங்கிட்டு இருக்கலாம், வயசானவங்க இருக்கும். ஸோ எந்த கட்சி யார் நடத்தினாலும் யாருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பொதுவாக அந்த கட்சியை தாண்டி பொதுமக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும்போது அது தேவையில்லாமல் சாபம் வாங்கி தான் ஆகணும். தவிர அடிப்படையான பல விஷயங்கள் இருக்கு. கேரவனுக்குள்ளேயே கட்சியை நடத்தி கேரவனுக்குள்ளேயே ஆட்சி பண்ணிடலான்னு ஒரு நினைப்புல விஜய் இருக்கார். தவிர அவர் ஒரு தப்பு செஞ்சிட்டோம், ஏதோ பண்ணா நம்மளை பார்க்க பெரிய கூட்டம். ஏன்னா நம்ம ஒரு சூப்பர் ஸ்டார் அளவுக்கு நம்ம ஒரு பெரிய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய நடிகர், 200 கோடி ரூபா ஒரு படத்துக்கு வாங்குறோம், உலகம் முழுக்க நமக்கு ரசிகர்கள் இருக்கா, எல்லாம் கரெக்ட். ஆனால் அரசியல்னு வரும்போது நீ பொந்துக்குள்ள போய் பூந்துக்க கூடாது. புரியுதா? வெளியில வரணும். சரி, வந்தாங்க ஒரு 10,000 பேர்னு அவங்க சொன்ன இடத்துல 27,000 பேர் வந்துட்டாங்க. கூட்ட நெரிசல், இறந்து போயிட்டாங்க. இறந்து போனோடனே ஊரை விட்டு ஓடுறது அழகு. ஓடக்கூடாது. ரைட்டோ தப்போ அன்னைக்கு நைட்டு அங்கே இருந்திருக்கணும். நான் அந்த இறந்து போனவர்களை பார்க்காமல் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் அப்படின்னா 500 போலீஸில் 200 போலீஸையும் கொண்டு அவரை சுற்றி வளையாமிச்சு அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அவரை பார்க்க விட்டுருப்பாங்க. ஆனா காவல்துறை தான் அங்க இருக்கக்கூடாது, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லுது. யார் சொன்னது? தாவேகா தரப்புல இருந்து. யார் தரப்புலேருந்து சொல்றாங்க? நீங்க இது வரைக்கும் தாவேகா தரப்புலேருந்து தாவேகாவில் சொன்னாங்க, சொல்லப்பட்ட தகவல் கரூர்ல எங்களுக்கு கல்யாண மண்டபம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. யார் கொடுக்க மாட்டேனாங்க? எந்த கல்யாண மண்டபம்? ஒரு ரெக்கார்ட்லயே இல்லை. இந்த போன் இவர் சொல்றாரு, இல்ல இது விஜய் அண்ணாது, இவர் எடுத்து வச்சு. நான் சொல்லுவேன், திறந்து பார் யாருடைய போட்டோ இருக்கு, இதோட பாஸ்வேர்டு யார்கிட்ட இருக்கு, நான் சொல்லுவேன்ல. அது மாதிரி ஒண்ணுமே சொல்லலையே.
இவங்க லாஸ்ட் முதல் நாள் தான் பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. ம். எப்போ பர்மிஷன் கேட்டாங்க? 25. அதுக்கு முதல் நாள் தான் கேட்டாங்க. ம். பாப்போம், கேட்டு பர்மிஷன் கேட்டு 24 மணி நேரத்தில் கொடுத்துட்டாங்கல்ல. ம். இவங்க ஆக்சுவலா இன்னும் 1 மாசம் கழிச்சு தானே அந்த ஊருக்கு வரதா இருந்தாங்க. ஆமா. அப்படியே அந்த அரிப்புல ஓடி வந்தாங்க. விஜய்க்கு ஆத்திரம். ம். அதாவது உதயநிதி ஸ்டாலினுக்கு போன அந்த அந்த திமுகவுடைய செந்தில் பாலாஜியை விட நான் கூட்டம் கூட்டி காட்டுறேன், நான் எவ்வளவு பெரிய நடிக்க அப்படிங்கிற ஆத்திரத்துல அவசர அவசரமா பண்ணதுல யானை தன் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி போட்டுக்கிட்ட விஷயம்தான். ம். புரியுதா? எதுவுமே அவங்க சைடு ஒண்ணுமே பர்ஃபெக்ஷனே கிடையாது. இப்போ எனக்கு வந்து ஒருத்தர் அட்வைஸ் பண்ணணும்னா என்னை விட புத்திசாலியா இருக்கணும், என்னை விட அனுபவசாலியா இருக்கணும். ம். ம். எனக்கு சம்ஷா போட்டுட்டு ஜாலரை போட்டு அண்ணே அண்ணே சொல்லுங்கண்ணே சொல்லுங்க இப்படி இருக்கிறவனை கூடவே வச்சுக்கிட்டா அவங்க அண்ணன் சொல்ற ரைட்டு, அண்ணன் சொல்ற ரைட்டு, அண்ணன் அண்ணன் பாரு எவ்வளவு சோகமா இருக்காரு. யார சொல்றீங்க நீங்க? ஏதோ விஜயோடைய அந்த இப்போ புஷி ஆனந்து ம். அந்த குட்டி குட்டி தேவதைகள்லாம் தான் சொல்றேன். இன்னைக்கு டிவியில வந்து பேசுறாங்களே அந்த தாவேக்காவுக்கு அவங்க எல்லாம் ஆத்தரைஸ்டு அஃபிஷியல் ஸ்பீக்கர்ஸா? ம்ஹும். சொல்லுங்க. திடீர்னு பாதி பேசும்போதே இல்ல இல்ல நான் தாவேக்கா கிடையாது அப்படின்றார் ஒருத்தர். ம். அப்ப எதுக்கு தாவேக்காக்கு பேசுறாரு? நான் என்ன சொல்ல வரேன், ஒரு ஸ்டாம்பேட் நடந்து போச்சு, உயிர்கள் போயிடுச்சு. ம். நீ விஜய் ஒன்றும் அவங்கள அடிச்சு கொல்லுங்கடான்னு சொல்லலை. ம். ம். ஆனா கூட்டத்துல கத்துறாங்க தண்ணி பாட்டில் வேணுங்கிறதெல்லாம் இருக்கு. உடனே ஆளுங்கட்சிக்கு எதிராக திசை திருப்பினா நம்ம மேல சிம்பத்தி வந்துடும். ம். இந்த ரூம்ல தான் இருக்கு, இல்ல ஆஃபீஸ்ல இருக்க, என்ன எப்போ வேணா வந்து இது பண்ணுங்க, அதை வேற ஸ்கிரிப்டை பார்த்து பார்த்து வேற படிச்சுக்கிட்டு இதுல என்ன விஜயை கைது பண்ணிட்டா பெரிய சிம்பத்தி வரும். எப்படி வரும்? அது மூலமா ஒரு புரட்சி வரும் பாருங்க, அப்படிங்கிற மாதிரி. தமிழ்நாட்டுல ம். கலைஞர் கைதாயிருக்கார், ஜெயலலிதா கைதாயிருக்காங்க. ம். என்னாச்சு? அதுக்கு அங்கங்க ஒரு பிரச்சனைகள். இந்திய எதிர்ப்பு போராட்டங்கிறது வேற. தனிப்பட்ட நபர்கள் அவர்கள் எவ்வளவு பிரபலமாக இருந்தாலும் அதுக்கு உண்டான ரியாக்ஷன் வேற வேற தான் இருக்கும். ம். ம். அதுக்கு யாரு பஸ்ஸை கொளுத்தினாங்க? பள்ளிக்கூட குழந்தைகள் இருக்கிறதுல ஜனங்க கொளுத்தல, கட்சிக்காரன் கொளுத்தினாங்க. ம். நீங்க எல்லா விஷயத்தையும் நான் ஒரு ஒரு சரியான பார்வையில பார்க்கணும். விஜய் அரசியலுக்கு வரத யார் தடுத்துட முடியும்? விஜயோட செயல்பாடுகள் தான் விஜயை ஜெயிக்க வைக்கும் இல்ல தோக்கடிக்க வைக்கும். ம். ம். புரியுதா? இது பள்ளிக்கூடத்துல ஐயா அவன் பல்பத்தை திருடிட்டான் டீச்சர் அப்படிங்கிற மாதிரி எதுவாக இருந்தாலும் திமுக அரசு பண்ணுது, திமுக அரசு என்ன திமுக அரசு சதி பண்ணுது. ஏன் கரூர்ல இப்போ இந்த 42 ஃபேமிலியை ஏன் கரூர்ல ஒரு இடத்துல இவர் கூப்பிட்டு பேசியிருக்க கூடாது? கரூர்லயே ஒரு ஹோட்டல் போட்டுக்கோ, ம். 1/2 மணி நேரத்துக்கு ஒரு ஃபேமிலி கூப்பிடு, பேசிட்டு அனுப்பிச்சிட்டு போ. கரூர்ல வந்துட்டு அனுமதி கேட்டதுக்கு வந்து காவல்துறை வெறும் 2 மணி நேரமோ இல்ல கூடுதலா 3 மணி நேரம் மட்டும் எடுத்துக்கோங்க ஏங்க அப்படின்னு சொன்னாங்க. அனுதாபம் தெரிவித்துன்னு ம். என்ன பண்ண போறாரு? இவர் கூட போய் இவர் ஒன்றும் ஈம சடங்கு பண்ண போறது இல்லையே. ம். ஒருத்தருக்கு எவ்வளவு நேரம்? அதுவும் செத்து போய் 1 மாசம் ஆயிடுச்சு. அதுலயே ஒரு அம்மா சொல்றாங்க, என் பையன் செத்து போய் என்ன விஜயை பார்க்க வச்சுட்டாரு, எனக்கு அதுவே போறோம். இது எந்த விதமான மனநிலை சார் இப்படி அது சொல்றது? அதாவது அறியாமையினுடைய வெளிப்பாடு. பணம்ங்கிறது வந்து எல்லா உறவுகளையும் பணம் பத்தும் செய்யும், பணம்னா பிணமும் வாயை திறக்கும் அப்படிங்கிற பழமொழி எல்லாம் இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, எத்தனையோ ஆண்டு காலமாக இருக்கிறது. வாழ்க்கையில பணம் தான் முக்கியம் அப்படின்னா, நான் எம்எல்ஏவா இருந்த போது மயிலாப்பூர்ல 300 கோடி ரூபாய் வேலை நடந்தது. ம். 10%னா 30 கோடி ரூபா, 1%னா 3 கோடி ரூபா. ஆனா நான் 1 பைசா கூட கமிஷன் வாங்காத ஒரு நேர்மையான எம்எல்ஏவா இருந்தேன். ம். ம். அதுதான் எனக்கு இன்னும் 20 வருஷம் ஆச்சு. எனக்கு பெருமை. மயிலாப்பூர்ல கேட்டு பாருங்க யார்கிட்டயாவது, எஸ்வி சேகர் எதுக்காவது காசு வாங்கியிருக்காரா எம்எல்ஏவான? ம். நீங்க மைக் எடுத்துன்னு போய் கேளுங்க, நான் கொடுத்தேன்னு சொல்லட்டும். ஒரே ஒருத்தர் சொன்னார், எஸ்வி சேகர் வந்து மத்தல் நாராயணன் திருக்கல பக்கோடா கடையில டெய்லி 10 ரூபாய்க்கு பக்கோடா ஃப்ரீயா வாங்கிட்டு போயிடுறாரு. 10 ரூபாய் பக்கோடா. 10 ரூபாய்க்கு பக்கோடா, ம். மெது பக்கோடா. அது என் ஒய்ஃபுக்கு பிடிக்கும். வீட்டில் 10 ரூபாய்க்கு அது நிறைய கொடுப்பாங்க. ம். நான் என்ன பண்ணுவேன், மாசத்துக்கு ஒரு 200 ரூபா கொடுத்து வச்சிருவேன். நான் அப்படி அப்படி வண்டி கிளம்பும்போது ஃபோன் பண்ணியிருப்பேன், அப்படி போகும்போது ஓடி வந்து கொடுத்துருவாங்க. அதை கடைக்காரங்கிட்டே கேட்டேன், அவர் மாசம் மாசம் பணம் கொடுத்துட்றாரு சார். எந்த ஹோட்டல்லையாவது நான் எம்எல்ஏ இருக்கும்போது ஃப்ரீயா போய் ஒரு டீ சாப்பிட்ருப்பேன், காஃபி சாப்பிட்றேன்னு சொல்லு. ம். ம். எதுக்காக சொல்றேன்னா, மயிலாப்பூர்ல சரவணபவன் ஹோட்டல் இருக்கு. வாசல்ல எப்பவும் வண்டி நிற்கும், டிராஃபிக் ஜாமு எல்லாம் ஆகும், நோ பார்க்கிங் போர்டு போட்டிருக்கும்.
சரவண பவனில் சாப்பிட்றதுக்கு வரவங்களெல்லாம் கிரிமினல் ஆக்குவாங்க அவங்க. அந்த ஹோட்டலில் நாங்கள் போய் டெய்லி எலெக்ஷன் மீட்டிங் முடிஞ்சு கேம்பெயின்லாம் முடிஞ்சு அங்கே தான் சாப்பிடுவோம். ஒரு நாளைக்கு 3000 4000 பில் ஆகிட்டே இருக்கும். ஜெயிச்சிட்டேன். அன்றைக்கி நைட்டு போய் அங்கே டிஃபன் சாப்பிடுவோம். அப்போ அந்த மேனேஜர் வந்து, இல்லை சார் பணம் வேண்டாம். ஏன் அப்படின்னு. இல்லை பரவாயில்ல சார், உங்கள்கிட்ட பணம் வாங்க வேண்டாம். இத்தனை நாள் 25 நாளைக்கு கொடுத்துருக்கேனே, அந்த பணத்தெல்லாம் திருப்பி கொடுப்போம். அப்போ நான் ஜெயிக்க மாட்டேன்னு நினச்சிட்டு காசு வாங்கினியா, இல்லை என்னத்துக்காக இத்தனை நாள் வாங்கினேன், இன்னைக்கு ஏன் வேண்டாங்க. மரியாதையாக கொடுக்குற காசுக்கு உண்டான சர்வீஸ் பண்ணு. எங்கிட்ட பணம் இருக்கு, அடுத்தவன் காசில் ஓசியில் சாப்பிட்டு எங்களுக்கு அவசியமே இல்லை. என் கூட இருக்கிறவங்களும் ஆச்சரியமா, என்னன்னா இவர் எம்எல்ஏ சரிப்பட மாட்டார் போல இருக்குதுன்னு அப்பவே அவங்களுக்கு தோணிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணேன், மயிலாப்பூரில் எந்த கடையிலையும் போய் என் பேரை சொல்லி யாரும் பணம் கேட்கக்கூடாது, கேட்டால் கொடுக்காதீங்கன்னு நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன். இப்போ வந்து இந்த பணத்துக்காக தான் அந்த மக்கள் சொல்றாங்களா? பாவங்க, வறுமைங்க. வறுமையை கூட நீ பயன்படுத்துறது ஒரு விதமான ஒரு திருட்டு. புரியுதா? நான் வறுமையை பயன்படுத்தி அவங்களுடைய ஏழ்மையை பயன்படுத்தி நான் என் இடத்துக்கு வர சொல்லனா, அதில் வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு தட் சங்கவி, மிஸ்ஸஸ் சங்கவி ஹூ லாஸ்ட் ஹர் ஹஸ்பண்ட். அந்த அம்மாவை கையெடுத்து கும்பிட்றேன். உண்மையான சுயமரியாதைக்காரி என்றால் அந்த சங்கவி தான். சங்கவிக்கும் விஜய்க்கும் ஏன் முட்டிக்குச்சின்னு தெரியல, நீண்ட நாள் அது வேற சங்கவின்னாங்க, அப்புறம் அது வேற விஷயம். ஆனால் இந்த சங்கவியை போன்ற ஒரு கிரேட்டஸ்ட் உமன் அவங்க 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 சொன்னாங்க, வந்து பார்க்குறேன் ஆறுதல். இவர் வந்து அவர் வணக்கம் சங்கவி இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னால் உடனே டக்குன்னு அப்படியே சாம்பல்லேருந்து அவர் கணவர் ஏந்து வந்துட போகிறது இல்லை. ஆனால் ஆறுதல்ங்கிறது நீ போய் சொல்லணும். ஏன் போல பர்மிஷன் கொடுக்கலைங்க, போலீஸ்க்கு பர்மிஷன் கேட்ட லெட்டர் கொடுக்க சொல்லுங்கள், எதையாவது கொடுக்க சொல்லுங்கள். போலீஸ்க்கு நான் இந்த மாதிரி 40 ஃபேமிலி சந்திக்க போகிறேன், லெட்டர் எதுக்கு கிட்ட மெயில் அனுப்பியிருக்காங்க, என்ன மெயில் காப்பட்ட சொல்லுங்க. எப்போ அனுப்பிச்சிருக்காங்க, என்ன 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 மெயில், அந்த மெயிலில் என்ன தகவல் இருக்கும். நான் 40 பேரை கூப்பிட போகிறேன், அந்த 40 பேரை பார்க்க வரத்துக்கு ஒரு 40,000 பேர் வருவாங்க, அப்படியா? என்ன மெயில்? சும்மா சும்மா யார் வேணா அனுப்பி. எனக்கு கூட தான் 72 மெயில் வந்தது. ஆர்டிஎக்ஸ் பாம் வெடிக்கும், எஸ்.வி. சேகர் குடும்பத்தோடு தூளாயிடுவார், இதுவாயிடுவார், அவர் திமுக சேரக்கூட 72 மெயில் ஒரு மாசத்துல. எவனோ ஒரு பொறுக்கி பேமானி, அவன் பொழுது போல, அவனுக்கு கம்ப்யூட்டர் தெரிஞ்ச பொறுக்கி அவன், அவ்வளவுதான். அவன் வந்து ஒரு டார்க் வெப்ல இருந்து அனுப்புறான். அது கொலைக்கிற நாய், அது எங்கேயோ தூரக்க ஒரு இருட்டிலேருந்து கொலைக்குது. நமக்கு என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு தாவேகாவோட அலுவலகத்துக்குமே பாம் த்ரெட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் சும்மா நம்ம பேரை வச்சுதான் எல்லாம் வரும், நமக்கு வர பேரை வச்சுதான் எல்லாமே வரும். நான் கின்னஸ் அப்ளை பண்ண போறேன். ஏன்னா ஒரே ஒரு ஆளுக்கு 72. அப்போ கூட விஜய் நம்மளோட கொஞ்சம் கீழே தான், ஏன்னா அவருக்கு ஒன்று தானே வந்திருக்கு, எனக்கு 72 வந்திருக்கு. இல்லை தவறு வந்து நான் நல்ல மனிதன்னு விஜய் பேர் எடுக்கணும். கூட்டம் வருது கூட்டம் வருது, கூட்டம் இவர் கூட்டுறாரு, கண்டிப்பா இவ்வளவு பேரை கூட்டுவாங்க, இவ்வளவு பேரை கூட்டுவாங்க. ஏன்னு சொன்னா அந்த செந்தில் பாலாஜியை விட நான் கூட்டத்தை கூட்டி காட்டுறேங்கிற அந்த வெறி வந்தது பாருங்க, அதுதான் கரூர்ல இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணம். அனிதா சூசைட் பண்ணிட்டாங்க இல்லையா நீட்டுக்கு, அவர் வீட்டுக்கு தானே போயிட்டு வந்தார், அவர் அண்ணனோட தரையில உட்காந்து தான் பேசுறேன். என்ன கூட்டம் வந்தது? கோயம்புத்தூர் ஷூட்டிங் போனார்ல, என்ன கூட்டம் வந்தது யோசிச்சு பாருங்க. ஆச்சா, அதுக்கப்புறம் இந்த அஜித் குமார் காவல்துறை விசாரணை போது இறந்து போயிட்டாரு சொன்னார் இல்லையா, அவரை போய் பார்த்தாரு, இவர் பின்னாடி என்ன எவ்வளோ 1000 பேர் போனாங்க சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. அவருக்கு இப்போ பனையூர் மாமல்லபுரத்துல கூட மாமல்லபுரம் அங்க அங்க எவ்வளவு கூட்டம் வந்தது? கரூர்ல அவருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னா மாமல்லபுரம் எங்க இருக்கு? டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய நாடு அது மாமல்லபுரம். அதுவும் இதே தமிழ்நாடு தளபதி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர், அவரோட கீழே தானே வருது. அவர் நினைச்சிருந்தா அடுத்த நாளைக்கு இங்கே சிஎம் மீட்டிங் இருக்கு, நாங்கள் வந்து போலீஸ் செக்யூரிட்டிக்காக இந்த எடுத்துக்கிறோம்னு சொல்லி அன்னைக்கு காலையில் கூட கேன்சல் பண்ணியிருக்க முடியுமே. பண்ணியிருக்க முடியுமா முடியாதா? எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு சிஎம் வரார் அப்படின்னா
அந்த கல்யாண மண்டபத்துக்கு முதல் நாள் 24 hours முன்னாடி போலீஸ் வந்து இன்சார்ஜ் எடுத்துக்கும். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வராங்கன்னா 2 நாள் முன்னாடியே ஹால் முழுக்க, நானே கல்யாண பொண்ணோட அப்பாவா இருந்தா கூட என் பேட்சை காமிச்சுட்டு தான் உள்ள போக முடியும். நாரதகான் சபையில் நான் 1 மணி நேரம் தான் ட்ராமா போட்டேன். காலையில இருந்தே போலீஸ் கண்ட்ரோலில் வந்துருச்சு நாரதகான் சபை. இதெல்லாம் விஜய்க்கு தெரியாதுன்னு சொன்னா விஜய் அவரும் அந்த அணில் கூட்டத்தில் ஒருத்தராக தான் இருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா முதல்ல மனிதர்களை சந்திக்கணும், எல்லாரோடையும் பேசணும், கருத்துக்களை கேட்கணும். நமக்கு அட்வைஸ் பண்றவன் நம்மளை விட புத்திசாலியா இருக்கணும். நம்மை விட நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக சிறந்த அடிமைகள்னு நினச்சிக்கிட்டு தலையாட்டுறவங்களெல்லாம் வச்சுக்கிட்டா இது மாதிரி இத்தனை பிரச்சனைக்கும் விஜய் தான் காரணம், விஜயை சேர்ந்தவர்கள் காரணம். புரியுதா? இது வந்து தார்மீக பொறுப்பு அந்த மாதிரி சொல்றீங்களா, இல்லைன்னா அவரு தான் காரணம் அப்படிங்கிற? அவர் தான் காரணங்க. தார்மீக பொறுப்புங்கிறது அடுத்தது. இவருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு என்ன கோமாளித்தனமான கூட்டம் வந்தா போதும், அந்த கூட்டத்துக்கு பாதுகாப்பு வேணும், அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறோமா, அவங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கா, அங்கே லேடிஸ் பத்திரமா வருவாங்களா, குழந்தைங்களை இவர் பேசணும். அப்புறம் ஒரு டிசிப்ளினே இல்லாமல் 7 மணி நேரம் தாமதமாக ஒரு இடத்துக்கு போகிறது. அவங்கெல்லாம் மனுஷங்க தானே, பாத்ரூம் வராதா? இப்போ எங்கள் வீட்லேயே ரெக்கார்டிங் நடந்தால் கூட இங்கே இப்போ ரெஸ்ட் ரூம் இருக்குது, யாராவது யூஸ் பண்ணுறீங்களான்னு நான் கேட்பேன். ஏன் சொன்னால் நீங்கள் 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வரலாம், ஏதாவது கப்பு டிஃபன் சாப்பிட்ருக்கலாம், காஃபி சாப்பிட்ருக்கலாம், ஜூஸ் குடிச்சிருக்கலாம். ஆண்டவனே வந்தாலும் அடக்க முடியாதுங்கிறது யூரின் தான், பாத்ரூம் தான், அது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அதை சிந்திக்கணும் இல்லையா? அதை சிந்திக்க மாட்டேன்னா அப்போ அந்த சிந்தனை சக்தி கூட இல்லாதவன் எப்படி ஒரு தலைவனாக இருக்க முடியும்? ஒரு 27,000 பேரையே கண்ட்ரோல் பண்ண முடியாத விஜய் எப்படி ஒரு 8 கோடி பேர் இருக்கிற ஒரு மாநிலத்தை முதலமைச்சராக இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும்? அவரே பதில் சொல்லட்டும். என்ன திட்டம் வச்சிருக்காரு தமிழ்நாட்டில்? பாட்டிலுக்கு 10 ரூபா ஏறி போச்சுன்னு அவங்க கட்சி பிராபலத்தை எத்தரும் பேசுறாரு. ஏன்னா அவங்களுடைய தொண்டர்கள் முழுக்க குடிகாரங்களாக தான் இருப்பாங்க போல் இருக்கு. ஏன்னா எத்தனையோ சொல்லாமே, அரிசி விலை ஏறி போச்சு, கரிசனாயில் கிடைக்க மாட்டேங்குது, என்ன வேணா நீ சொல்லலாமே. அது என்ன பாட்டில் விலைக்கு 10 ரூபா ஏறி போச்சுன்னா உனக்கு அதான் பிரச்சனையா வாழ்க்கையில? அங்க வர தாய்மார்கள்லாம் தண்ணி அடிப்பாங்களா? கேஸ் விலை ஏறிட்டு போகுது, அதை பத்தி பேசியிருந்தோம். இல்லையே, அதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன்? நீ என்ன சொல்யூஷன்? இவர் ஒன்றும் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுக்கே நின்னா கூட மத்திய அரசு சொல்றது அத்தனையும் மாநில அரசு கேட்டாகணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக நான் மத்திய அரசு நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றதும் தப்பு. கான்ஸ்டியூஷன்ல அப்படி கிடையாது. மிரட்டுறாங்க, டிலே பண்ணலாம். அதனால்தான் இப்போ என்ன, அது பல கேஸ்கள் சுப்ரீம் கோர்ட்ல மத்திய அரசுக்கு எதிராக தீர்ப்பு வருது. கவர்னர் கிட்ட முதல்ல ஒரு ஃபைல் அனுப்புறோம், அவர் ரிஜெக்ட் பண்றார். திருப்பி அதை சட்டசபையில வச்சு திருப்பி அனுப்பிச்சா அதை ரிஜெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு கோழைத்தனமா அதை இப்போ நேர பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பிச்சிட. நீ டிசைட் பண்றதுக்கு ஒரு அதிகாரம் உள்ளதுன்னா டிசைட் பண்ணுங்க. என்ன ஆச்சு? கவர்னர் இருக்கிறவர் ஆட்சி பண்றவர் இல்லை, வழி நடத்தக்கூடியவர். கார்ல வந்து லாரியிலெல்லாம் கவர்னர்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னா 80 கிலோமீட்டருக்கு போகாத பார்த்துக்கணும், இல்லை 70 கிலோமீட்டருக்கு போகாதப்பா. அதுக்காக அதுவே லாரி ஓட்டுற ஆசைப்பட்டதுன்னா அதை பிடிங்க தூக்கி போட்டுருவாங்க, வேற கவர்னர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நான் சொல்றது வெறும் இது கார் கவர்னர். இது மாதிரி புரிஞ்சுக்கணும். அது மாதிரி தான் அவர் அரசியல் அரிச்சுவடியே படிக்கல. நேற்றுக்கு பாருங்க, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், அவர் சிலை, அது வீட்டில் ஒரு போட்டோ வச்சு மாலை போடுற. அதை போடுற ஊடகங்களை சொல்லணும், நீ அந்த இடத்துக்கு வரலன்னா அதை நான் கவர் பண்ண மாட்டேன். அவமரியாதையா சார்? அவமரியாதை என்னத்தை நீ வீட்டுக்குள்ள பண்ற? அப்ப நாளைக்கு அவரே இருந்தாக்க தேவரை எங்க வீட்டுக்கு வர சொல்லு, நான் அவருக்கு வந்து மரியாதை பண்றேன்னு சொல்லுங்க. நாம யாருக்கு மரியாதை செலுத்தணுமோ நாம அந்த இடத்துக்கு போவீங்களா, அவங்களே இந்த இடத்துக்கு வர சொல்லுவீங்களா? எங்க அப்பாவுக்கு பர்த்டே, நான் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும், நியாயம். எங்க அப்பாவுக்கு பர்த்டே, எங்க அப்பாவை எங்க வீட்டுக்கு வர சொல்லிட்டு அப்புறம் நான் அவருக்கு வாழ்த்து சொல்லுவேன்னா, ஏன்னா உனக்கு அறிவில்லை, உன்னை வளர்த்த பெத்த அப்பங்கிட்டே இப்படி கண்டிஷன் போடுறேன்னு ஒருத்தன் சொல்ல மாட்டான். என்ன இது நான் சொன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். விஜய்க்கு கூட்டம் பிடிக்காதுங்க. 2-3 பேர் அவரை பார்க்க போனா கூட என்ன கூட்டமா வந்திருக்கீங்க மாதிரி. எனக்கு தெரிஞ்சு ஓட்டும் அவருக்கு அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன்.
எனக்கு ஓட்டு கூட கூட்டமா பனையூர்ல வச்சுதான் நடத்த போறதா அப்படி கூட ஆமாமா அங்கேயே நடத்தலாம் பொட்டி அப்படிங்கிற மாதிரி. வச்சுட்டாக்கா எல்லாரும் பிடிக்கிறவங்க எல்லாம் வந்து ஓட்டு போடலாம். உடனே புஷி ஆனந்த் அனௌன்ஸ் பண்ணி பனையூருக்கு இவர் தான் பிரசிடென்ட் ஆஃப் பனையூர் அப்படின்னு அந்த வீட்டு பேர் தான் சொல்ல முடியும், பனையூருக்கு சொல்ல முடியாது. அப்புறம் பஞ்சாயத்துல சண்டைக்கு வந்துருக்கோம். விஜய்ங்கிற அதிகாரம் அந்த வீட்டை தாண்டி கேட்டை தாண்டி ஒரு அடி கூட கிடையாது. சைக்கிள்ல போய் ஓட்டு போட்டார்ல, எவ்வளவு பேர் வந்தாங்க? 15 பேர் வந்திருப்பாங்களா? 25 பேர் வந்திருப்பாங்களா? யாராவது செத்து போனாங்களா? கபாலி கோயில் இங்க பாத்தீங்களா, வருஷம் 63 கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் வருவாங்க. இதோ இப்போ சூரசம்ஹாரம் மயிலாப்பூர்ல 75,000 பேர் 4 தெருவில், 75,000 பேர் 4 தெருவில் கூடினாங்க. ஆனா எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல. இதோ இங்க திருச்செந்தூர் 5 லட்சம் பேர் வந்தாங்க. என்ன அசம்பாவிதம் நடந்தது? இதோ வேளாங்கண்ணி மாதா இங்க இருக்காரு இதுல பெசன் நகர், வருஷம் 2 லட்சம் பேர் வருவாங்க. ஒரு அசம்பாவிதம் நடக்கும். ஒரு ஒரு கூட்டத்தை வழிநடத்த தெரியாத தகுதி இல்லாத ஒரு தலைவனாக நடந்து கொள்வதனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் விஜய்க்கு. இல்லைன்னா வேற ஒண்ணுமே. விஜய் சினிமாலேயே கேளுங்களேன், விஜய்க்கு தனியா ஒரு சர்வே எடுங்க, ஒரு 10 ஓட்டு வந்தா ஜாஸ்தி. சினிமா துறையிலேயே வராது அவருக்கு ஓட்டு. ஏன்னா யாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியா இருக்க மாட்டார். ஆமா சார், சினிமா நீங்க வந்து உலகநாயகன்ல இருந்து பல முன்னணி நடிகர்கள் கூட நடிச்சிருக்கீங்க. விஜய் வந்து சினிமாலையும் இப்படிதான் இருப்பாரு, ஒரு மாதிரி அந்த ஈகோயிஸ்டா அப்படி இருக்க எனக்கு மாதிரி தெரியாது, நான் அவரோட பேசப்படுது. நடிச்சது கிடையாது. நான் யாரோட நடிச்சாலும் நான் என்ன வெங்கடாஜலபதியோட நடிக்கிறேங்கிற பயத்தோடைய போவேன், அதெல்லாம் போக மாட்டேன். நான் ஒருத்தர் ஐஸ்வர்யா ராய் படம், ஜீன்ஸ் படம், நான் வந்து செட்டில் உட்காந்து, சார் ஐஸ்வர்யா ராய் வந்துட்டாங்க சார், வாங்க சார் ஒரு வணக்கம் சொல்லிட்டேன், நான் சீனியர்ரா, அவளை வந்து எனக்கு நமஸ்காரம் மட்டும் போக சொல்லு அப்படின்னு. இவ்வளோதான் நான் சொல்லுவேன், அதான் என்னுடைய குணம். இப்போ வந்து நான் இதுக்கெல்லாம் பயப்பட நெப்போலியன் மாட்டேன். நான் எனக்கு என்னுடைய திறமையை நம்பி வரேன் சினிமாவில். நான் அடுத்தவன் புகழில் பின்னாடி ஓடுறவனே கிடையாது. ரஜினி கூட தான் என் ஃப்ரெண்டு, ரஜினி ஏன் உங்கள் படத்தில் என்ன போடவே இல்லைன்னு நான் கேட்க, ஒரு நாள் ரஜினியே எனக்கு ஃபோன் பண்ணார், ஜக்கு பாய்னு ஒரு படம் நீங்கள் முக்கியமான ரோல் பண்ணுறீங்க அப்படின்னாரு. என்ன ஹீரோயின் ரோலா அப்படின்னு. என்ன அப்படி கேட்குறீங்க? இல்லை உங்களுக்கு அடுத்தது முக்கியமானது ஹீரோயின் தானே, ஹீரோயின் அப்படின்னு. இல்லை அப்படின்னு கடைசியில் அந்த படம் ட்ராப் ஆச்சு. அதுக்கப்புறம் எத்தனை படம் ரஜினி எடுத்தார்? என்ன அந்த படத்துலலாம் நடிக்கிறதுக்கு எனக்கு யோகிதை இல்லையா? நான் கேட்க மாட்டேன். அதை தாண்டி பல தடவை நான் ரஜினியை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். எனக்கு சான்ஸ் வரணும்னா அது இறைவன் கொடுக்கணும், அவ்வளோதான். நான் இன்னைக்கு மேடை நாடகத்தில் நான் தான் ஹீரோவை நடிக்கிறேன், ஹவுஸ்ஃபுல் ஷோவாக தான் போயிட்டுருக்கு. 50 ஆண்டுகளில் 7000 நாடகம் போட்டிருக்கேன். நாளைக்கு விஜய் ஆரம்பித்து பண்ணிட முடியுமா? ரஜினி ஆரம்பித்து பண்ண முடியுமா? இல்லை கமல் ஆரம்பித்து பண்ண முடியுமா? முடியாது. நானே இனிமே ஆரம்பித்தா கூட பண்ண முடியாது. அந்த காலகட்டம் வேற, இது வேற. அவர்கள் இடத்துல வசதியா இருக்காங்கிறத இன்னொருத்தர் புரிஞ்சுக்கணும். இது என்ன நிரந்தர போஸ்டா? நாளைக்கு நான் தான் சூப்பர் ஸ்டார்னு விஜய் சொல்லலாம். தமிழ்நாட்டோட முதல் சூப்பர் ஸ்டார் யாரு? தியாகராஜ பாகவதர். அந்த பட்டம் மாறிக்கிட்டே இருக்கும். டிராமா சூப்பர் ஸ்டார் நான் தான், எனக்கு அப்புறம் நான் தான் யாரும் இன்னும் கிளைம் பண்ணவே இல்லையே. அதெல்லாம் பட்டம் தான். எஸ்வி சேகருங்கிறது தான் எனக்கு நிரந்தரம். சட்டநாதபுரம் வெங்கட்ராமன் சேகர். சட்டநாதபுரம் மாறாது, எங்க அப்பாவும் மாற மாட்டார், நானும் மாற மாட்டேன். இந்த பட்டம் கிட்டெல்லாம் ஒட்டிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. அதுக்காக நடத்தினா அவருக்கு வேற ஏதோ கோளாறுன்னு அர்த்தம். விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியல்ல அவர் வர வாய்ப்பு இருக்கு. ஒரு 10 வருஷம் மக்களோட பழகணும், மக்களுக்கு உண்டான விஷயங்களை செய்யணும். திமுக அரசு பண்றது தப்பு அப்படின்னு சொன்னா எதை செய்யணுங்கிறத சொல்லணும். 8 கோடி ரூபாய் இப்ப இறந்து போனவங்களுக்காக செலவழிச்சிங்கல்ல, ஏன் இன்னொரு 10 கோடி ரூபாய் செலவழிங்க. எங்கெல்லாம் நெல்லெல்லாம் வீணாகுதோ அங்க நீ டென்ட் அமைச்சு கொடு. விஜய் தான் டென்ட் அமைச்சு கொடுத்தாரு நெல்லெல்லாம் நனையாம இருக்கிறதுக்கு, சொல்லட்டும். இதெல்லாம் பண்ணுவாங்களா? இதெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது எப்படி பண்ணுவார் தாவேக்க? நீங்க வேற. அவரு தான் ரூமை விட்டு வெளில வர மாட்டேன்றாரு. இங்க ஒருத்தர் இருக்காரு, இங்க தனியா இருக்காரு, இல்லைன்னா பட்டம் பக்கத்துல தனியா இருக்காரு. இங்கதான் இருக்கேன், எங்க வீட்டுல இருந்து பார்த்தா அவர் வீடு தெரியும். நீங்க அவரை போய் பாப்பீங்களா? அவர் வீட்டுல இருந்து பார்த்தா என்ன தெரியுமா? அவரை வந்து பார்க்க சொல்லுங்க. நான் எதுக்கு போகணும்? எதுக்கு நான் போகணும்? நான் ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள். மோடி அவர்கள் என்ன ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டாரு, நண்பா நான் அப்படின்னு, ஸ்நேகனே அப்படின்னு கூப்பிட்டாரு. இன்னைக்கு எனக்கு ஒன்றும் பண்ணல, நானே வெளில வந்துட்டேன்.
அதுக்காக அந்த ஃபோட்டோ நான் தூக்கி எறியலையே. இது ஹிஸ்ட்ரி. மோடி என் பேத்தியை கொஞ்சினதாகட்டும், என்னோட 13 தடவை மீட் பண்ணதாகட்டும், எனக்கு தேங்க்ஸ் பண்ணி என்னை வாசல் வரைக்கும் வந்து வழி அமைச்சதாகட்டும், எல்லாம் நிஜம். ஆனால் இன்று என்னை மிக ஒரு சரிசமமான நண்பனாக பார்த்து நடத்துறதுங்கிறது திரு மு.க. ஸ்டாலின். அது அந்த நட்புக்கு தான் நான் மரியாதை கொடுப்பேன். இதோ இன்னைக்கு காலையில் போனேன், வல்லபாய் பட்டேல் சிலைக்கு மரியாதை செலுத்திட்டு வந்தேன். அதுக்காக மோடி பண்ணது ரைட்டெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. வல்லபாய் ஒன்றும் பிஜேபியுடைய அவர் கிடையாது. அவர் ஒரு தேசத்தில் அவர் வந்து ஒரு அயன்மேன், இரும்பு மனிதர். அதே போல இரும்பு மனுஷின்னு சொன்னா அது இந்திரா காந்தி. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இந்திரா காந்தியோடைய எமர்ஜென்சி பீரியட நிறைய பேர் வந்து அரசியல் ரீதியா எதிர்த்தார்கள். ஆனால் பொது ஜனம்ங்கிற முறையில நான் ரொம்ப வரவேற்றேன். தாதர் எக்ஸ்பிரஸ் 8 மணிக்கு வரும்னா 7:59க்கு பிளாட்ஃபாரத்துக்கு வரும். அந்த எமர்ஜென்சி வரத்துக்கு முன்னாடி தாதர் எக்ஸ்பிரஸ் 8 மணிக்கு வரும்னா 8 மணிக்கு வரும். ஆனா அது நேத்தி காலத்தால் 8 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயினா இருக்கும். அப்போ ஒரு சில இடங்களில் கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். அது மிஸ்யூஸ் ஆகும் போதுதான் பிரச்சனை. அது மாதிரி இவருக்கு எதுலையுமே ஒரு தெளிவு இல்லை. இதுதான் என் கருத்து. இவர் வந்துட்டு இந்த கரூர் விவகாரத்துல வந்து எனக்கும் அந்த விஷயத்துக்குமே வந்து சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வெளியே பேசிட்டு இருக்காரு. அப்ப அங்க போனது விஜய் இல்லையா? விஜய் தான். ஆனா வந்து அங்க நடந்த அசம்பாவிதத்துக்கு நான் வந்து பொறுப்பேத்துக்க மாட்டேன். என்னங்க பொறுப்பேற்க பொறுப்பு இல்லாத பேச்சுங்க இது. பொறுப்பேத்துக்க மாட்டேங்குது எப்படின்னா, விஜயோடைய கட்சியில இருக்கிறவங்களே 2ஆம் கட்ட தலைவர்களே கிடையாது, 2 கட்டாம் தலைவர்கள். அதான் பிரச்சனை. ஆமா, அவர் கட்சியில இருக்கிறவங்க 2 கட்டாம் தலைவர்கள். அதனால அங்க நிறுத்து வண்டி என்ன இல்ல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அங்க போய் நிறுத்துறேன். அங்கதான் கூட்டமா இருக்கு, போலீஸ் நிறுத்துன்றாங்கல்ல, ஏன் நிறுத்தல? அங்க நடந்த சம்பவத்துக்கு என்ன, இருட்டு லைட் அணைஞ்சது இல்ல, டக்குன்னு நிறுத்திட வேண்டியது தானே. அத்தனை கூட்டம் இருக்கு, இந்த கூட்டம் நெறியுது, அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுங்கிறது மனிதாபிமான அடிப்படை மனிதாபிமான உள்ள யாரா இருந்தாலும் யோசிச்சு பண்ண மாட்டாங்க. ரேஷன் கடையில கியூ நிக்குதுங்க, கெரசனாயில் இவ்வளவுதான் டின்னு தான் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறாங்க. கூட்டம் நிற்கும் போது நடுவுல ஒரு கர்ப்பிணி பெண் நின்னா உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீ போமா, நீ போய் வாங்கிக்கோமா, வயிற்றுல குழந்தைய வச்சுட்டியாமா. இந்த ஒரு அறிவு, ஒரு பச்சாதாபம், மனிதாபிமானம் சராசரி மனிதர்களுக்கே இருக்கும்போது, அப்புறம் வர ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபா வாங்கி நான் சொசைட்டிலேயே உயர்ந்தவன், நான் நினைச்சா மோடி கிட்ட பேசுவேன், அமித்ஷா கிட்ட பேசுவேன், ராகுல் காந்தி கிட்ட பேசுவேன்னா அவங்களுக்கு இருக்க வேண்டாமா? எது மனித பண்பு? அதெல்லாம் ஸ்டேட்டஸ் சோறு போடாது. புரியுதா? அவர் வந்து சங்கீதாலேருந்து டிஃபன் வாங்கி சாப்பிட்டா கூட அவருக்காக வந்து மோடி அமித்ஷாவும் தோசை வாக்க மாட்டாங்க. சங்கீதாவில் இருக்கிற அந்த சமயக்காரர் தான் தோசை வாக்கணும். யார் யார் வேலையை யார் செய்யணுமோ அதைத்தான் செய்ய முடியும். அப்போ அந்த வேலையை செய்யற எல்லாரையும் மதிக்கிறது. நல்ல வேலையா கூட இருந்த செக்யூரிட்டிகள் சொன்னாங்க, அந்த இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது கீழேன்னு. செருப்பு வீசிட்டாங்க. செருப்பு வீசினா என்ன, அது வாங்கி பிடிச்சிட்டு இந்த இன்னொரு செருப்பையும் பெரியார் மேலே வீசலையா? பெரியார் சொன்னார், ஏன்பா ஒரு செருப்பு மட்டும் போடுறீங்க, இன்னொரு செருப்பு போடுங்க, யாருக்காவது யூஸ் ஆகும்னு சொன்னார்ல. எம்ஜிஆர் மீட்டிங்ல செருப்பு வீசலையா? சோடா பாட்டில் வீசலையா? உள்ள பாம்பு விடலையா? நல்ல கொம்போடு இருக்கிற மாட்டை கூட்டத்துக்குள்ள விடலையா? சைக்கிள் சேனை வச்சு அடிக்கலையா கூட்டத்தில் ரவுடிங்க? எந்த கட்சிக்கு நடக்கல. இவர் என்ன அப்படியே தேவ தூதனா வந்து இறங்கி வந்துட்டார். அவருக்கு யாரோ தப்பா சொல்லிட்டாங்க. சினிமாவில் அவர் சிஎம் ஆகலாம், நிஜ வாழ்க்கையெல்லாம் இப்போ இப்படியே ஆக வாய்ப்பே கிடையாது. அதுக்கு வாய்ப்பு இல்லை ராசா அப்படிவாங்களே, அதுதான். ஆனா மக்களோட ஆதரவு அவருக்கு அதிகமாவே. யார் மக்கள்? இளைஞர்களோட ஆதரவு நம்மளால. இப்போ திமுகல இப்போ உதயநிதி ஸ்டாலின் பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் கிழவங்களா? இப்போ என்னுடைய இது 5 லட்சம் பேர் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே, அவங்களாம் யாரு? செத்து போனவங்களா? ஏங்க எல்லாருக்கும் ஒரு இது பத்திரிகை ஊடகங்களே என்ன ஆயிடுச்சு, சினிமாவை விட சினிமா தியேட்டர் ஜாஸ்தி ஆயிடுச்சு இப்போ. அதுதான் ஊடகத்துடைய நிலைமை. இப்போ இதுலேயே தான் நான் மணல் கயிறு 2 டைட்டிலே எடுத்தேன் இந்த ஃபோனில். ஏன்னா இது 4K, தியேட்டரில் 2K தான் ப்ரொஜெக்ஷன். அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு எடுத்தேன்.
ஆனால் அன்னைக்கு எல்லா தொழிலாளர்களையும் வச்சு அந்த 3 நாள் ஷூட்டிங் பண்ணியிருந்தேன்னா ஒரு கல்யாணம் பண்ணுற செலவு எனக்கு ஆயிருக்கும். இதை நான் மட்டும் உட்காந்து எடுத்துட்டு அதே கல்யாணத்தில் நான் மட்டும் சாப்பிட்டுட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா என்ன எடுக்கணும் என்ன எனக்கு மைண்டில் இருந்தது எடுத்து. அவருக்கு பிளானிங் இல்லை, சரியாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லை. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வேறு இடத்துலேருந்து துரத்தப்பட்டு இல்லை வேறு இடத்துலேருந்து போக்கடை இல்லாமல் வந்து சேருவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி. அவங்க என்ன செய்வாங்க சொல்லுங்க? எல்லாரும் நிர்வாகிகள் போகிறதுக்கு நேற்றுக்கு யாரோ ஒருத்தர் இதில் படித்தேன், திருப்பூரில் சைக்கிளில் போயிட்டு இருந்த ஒரு ஆளை நிர்வாகியாக போட்டு அவர் பல நிர்வாகிகளை நிறுத்தி இப்போ 2 இனோவா கார் வாங்கிட்டாராம். அப்போது விஜய் இன்னும் எந்த பதவிக்குமே வராத அவன் கட்சி ஆட்கள் இப்போ இப்படி ஒரு ஊழல் பண்ணுறாங்களே, எப்படி விஜயினால் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி அமைக்க முடியும்? ஏன்னா அவர் பார்வைக்கு எதுவுமே வராது. இப்போ வந்து நிர்வாகிகள் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, 28 புதிய நிர்வாகிகளை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்களும் பணக்காரங்களாயிடுவாங்க, அவ்வளவுதான். அந்த நிர்வாகிகளோட முதல் கூட்டம் பனையூர் வந்து நடந்திருக்கு. பணக்காரர்கள் கட்சின்னு வேணா வச்சுக்கலாம், பாப்பாக்கா. பாமக அது வந்து வெற்றி கழக தமிழக வெற்றி கழகத்துக்கு நான் தான் இக்கு போட சொன்னேன். வெற்றி கழகம், நான் அது என்ன வெற்றி கழகம் இக்கு போடணுமா வரணுமான்னு கேட்டேன். உடனே அடுத்த நாள் இக்கு போட்டாங்க. புரியுதா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். விஜயை பத்தி பேசுறது எனக்கே அலுப்பா இருக்குங்க. திருப்பி அவரை பத்தி பேசிட்டு எனக்கு ஒன்றும் அப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். விஜய்க்கு ஒரு ஓட்டு தானே, அவர் சூப்பர் ஸ்டாராகவே இருந்துட்டு போட்டோம். ஸோ விஜய் மாத்திரம் 300 ஓட்டு போடலாமா? விஜய்க்கும் ஒரு ஓட்டு தான். அது வந்து 6 மணிக்குள்ள போகணும். டப்பாவை பனையூர் கொண்டு வரனா கொண்டு வருவாங்க. எப்போ கொண்டு வரவங்கன்னா விஜய்க்கு 75 வயசு ஆகணும். அன்னைக்கு கொண்டு வந்து தேர்தல் அதிகாரியே போட்டு போகலாம். எங்கள் அம்மாவுக்கு வீட்டில் தான் வந்து எங்கள் அம்மா வீட்டில் தான் ஓட்டு போடுவாங்க. 96 வயசு எங்கள் அம்மா. விஜய்க்கும் தோணும் எம்ஜிஆர் மாதிரி ஆவார். அவருக்கு 80 வயசு ஆகும்போது ஒரு தொப்பி வச்சு கூலிங் கிளாஸ் போட்டால் எம்ஜிஆர் மாதிரி ஆவார். அந்த நிர்வாகிகள் குழு இருக்கு இல்லையா, அதை வந்து இனிமே எல்லாமே வந்து என்னோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன சொன்னாங்க. கட்டுப்பாடு? அந்த கேட்டை திறந்து வைக்க சொல்லுங்களேன் 2 நாளைக்கு. ஏன் அவ்வளோ பெரிய கேட்டை திறந்து வைக்க சொல்லுங்க? இப்போ சிஎம் வீட்டுக்கு நான் என்ன விட்டுருங்க, நீங்கள் போகணும். வீட்டு வாசலில் போனேன்னா யாருங்க நீங்கன்னு கேட்பான். இல்லைங்க இந்த லெட்டரை சிஎம் கிட்ட கொடு. அப்படியா கொடுங்க, உடனே வாங்க கொடுத்துரும். கொடுத்தாச்சுங்க, நீங்கள் போயிடலாம். அது பண்ண சொல்லுங்கள் விஜய் வீட்டில். வாட்ச்மேன் வாங்கிட்டு வர. எனக்கு இந்த கவரில் குண்டு வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது திமுக சதி. உளறல், இதெல்லாம் உளறல் பேச்சு. அந்த அதுவும் தாவேக்கா அவங்க டிவியில் பேசும்போது ஆத்திரமாக வருது. நம்ம வீட்டு பையன் பேர்னா பளிச்சுன்னு ஒரு அறை விட்டு ஏன்டா முட்டாளாட்டம் இருக்க அப்படின்னு சொல்லலாம். சொல்ல முடியாது, புள்ளிங்கோ அவங்ககிட்டலாம் சொல்ல முடியாது. சலூனுக்கு போகவே டைம் இல்லை. அவங்க என்னத்த அரசியல் பார்க்க போகிறாங்க? நாளைக்கு இவங்களால பூத்தில் என்ன பண்ண முடியும்? பூத்தில் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? அது முதல்ல பூத்தில் என்ன நடக்கும்னு விஜய்க்கு தெரியுமா? சரி, நாளைக்கு கூட்டணி கட்சி வந்துருச்சு. விஜய் கூட்டணி யாரோட? இபிஎஸ், அதிமுக, விஜய். அந்த பக்கம் பிஜேபி கூட்டணியோட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. விஜய்க்கு இருக்கிற அத்தனை மைனாரிட்டி ஓட்டும் விஜய்க்கே வராது. விஜயோட அந்த கருத்து கேட்பு கூட்டத்திலே சொல்லிட்டாங்க நீங்கள் பாஜகவோட கூட்டணி போகக்கூடாதுன்ட்டாங்க. சரி, பாஜக ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஒதுக்கி வச்சு பாஜகவை நீங்கள் தனியாக நில்லுங்க. உடனே பாஜக என்ன பண்ணுவாங்க? இவங்க எங்கெல்லாம் நிற்கிறாங்களோ அந்த தொகுதியில் நிற்காம வேற தொகுதியில் நிற்கிற மாதிரி. அப்போ உடனே அங்கே சாதாரண ஒன்றும் தெரியாத ஆளுக்கே அது தெரிஞ்சிடும். இவங்க தில்லுமுள்ளு பண்ண போகிறாங்க, தேர்தலுக்கு அப்புறம் இவங்க கூட்டணி வந்துடுவாங்க அப்படின்னு தெரியும். கூட்டணி வந்துட்டா என்ன பண்ணுறது? ஆரம்பத்திலேயே வரவிடாதையே பண்ணிட்டா அப்புறம் என்னத்த கூட்டணி வச்சுக்க போகிறாங்க? மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வந்து தெரியுமா? இந்த மாதிரி கூட்டணி வர வர திமுகவுக்கு தான் அது பலம். ஃபஸ்ட்டு தவிர கூட்டணியில் இவர் கேட்குற அத்தனை தொகுதியும் கொடுத்துருவாங்களா? இவர் ஜெயிக்கிறதெல்லாம் கொடுத்து சொத்த கடலையெல்லாம் இபிஎஸ் வச்சுப்பாரா? யோசிச்சுப்பாரு. நாளைக்கு இபிஎஸ் வந்தோன்னு சும்மா இருக்க மாட்டார். விஜய் கையை பிடிச்சி இப்படி தூக்கி பிடிச்சிப்பாரு. இந்த பக்கம் இபிஎஸ் பிடிச்சிப்பாரு, இந்த பக்கம் யார் பிடிச்சிப்பாங்க? யார் வேணா பிடிச்சிக்கலாம். இவருக்காகவே ஒவ்வொருத்தரையும் அமித்ஷா வந்து பிடிச்சிக்க மாட்டார். அமித்ஷாவுக்கு எல்லா மாநிலத்திலும் இருக்கிற மாதிரி தமிழ்நாடுங்கிறது பிஜேபியினால் கைவிடப்பட்டது. என்னைக்கு இந்த பிஎல் சந்தோஷ்னு ஒருத்தரெல்லாம் பிஜேபியிலேருந்து எடுக்காத வரைக்கும் தமிழ்நாடு உருப்படத்துக்கு வாய்ப்பே கிடையாது அவங்களுக்கு.
புரியுதா? அவங்க எல்லாருமே சில பல பலகீனங்களுக்கு பயந்து ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அண்ணாமலைக்கு பயப்படுது. அண்ணாமலை கிட்ட என்ன டேப் இருக்குன்னு தெரியலையே, அண்ணாமலை கிட்ட என்ன வீடியோ இருக்குன்னு தெரியலையே அப்படிங்கிறது. அண்ணாமலையோடைய இன்றைய கொள்கை என்ன? நயினார் நாகேந்திரன் எந்த விதத்துலையும் ஜெயிச்சிடக்கூடாது. அப்படி இருக்கும்போது எப்படி ரெண்டு மாடு இப்படியும் இப்படியும் போச்சுன்னா வண்டி பொழந்து கீழே தான் விழும். நான் ஆரம்பத்துலேயும் சொல்ற ஒரே வார்த்தை, பிஜேபிங்கிறது மிகப்பெரிய பாறாங்கல். அதை கட்டிக்கிட்டு யார் தண்ணியில் குதிச்சாலும் பாறாங்களுக்கு நஷ்டமே இல்லை. நம்ம தான் முங்கிடுவோம். இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க செத்து போயிடும். யாராவது இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி நல்லபடியாக பேசணுன்னா 9841023545 கூப்பிடுங்க. சுமாராக இருக்குன்னா இசைக்கே ஃபோன் பண்ணி சொல்லிவிடுங்க. ஓகேயா? நன்றி, வணக்கம். நன்றி சார்.